ஓகே. இப்போ 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடுக்குப்ப வில்லேஜ்ல வந்து என்னென்ன ப்ரோகிராம் நடக்குதுன்றத இப்போ வந்து சொல்லுவாங்க. உங்க நேம் சொல்லுங்க. சிவேந்திரன். சிவேந்திரன். நீங்க நடுக்குப்பம் அங்கேயே தான் இருக்கிறீங்க. பிறந்து வளர்ந்தது ஃபுல்லா நடுக்குப்பத்துல தான். நடுக்குப்பம். ஓகே, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1வது நாள், 2வது நாள் சொல்லிட்டாங்க. 3வது நாள் இங்க வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்கும்? ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு 6 மணிலேருந்து என்னென்ன ப்ரோகிராம் பண்ணுவாங்க காலையில இருந்து? நம்ம பொங்கல் 3வது நாள். 3வது நாள். 3வது நாள். 3வது நாளுன்னா பட்டி பொங்கல்னா எல்லாம் தோரணம் முடிஞ்சிருச்சா? 3வது நாள் முடியலையே. பட்டி பொங்கல்னாண்டிக்கு காலையில அரிசி கூட்டுவாங்க. ஓகே, அரிசி கூட்டிடுறாங்க. அதுக்கு ஒரு பொங்கப்பானை தருவாங்க. ஓகே. அது பொங்கப்பானை வைக்குவாங்க. மண்பண்டம். ஓகே, ஓகே. அதை தாண்டி மண்பண்டத்துல வந்து சாப்பாடு செஞ்சு ஊரெல்லாம் வாழைப்பழம் ஒரு காய்கறி எல்லாம் தாந்து கூட்டி ஓகே எல்லாம் சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறுவாங்க வீட்டுக்கு. இங்க மொத்தம் எத்தனை வீடு இருக்குது? ஒரு 150 வீடு இருக்குங்களா? 150 வீட்டுக்காரும் 165 வீடு ஒரே இடத்துல ஒரே பானையிலே 165 வீட்டுக்காரும் வந்து செஞ்சு படையில வைக்கிறோம். அங்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? காய்கறி பழமெல்லாம் கொண்டாந்து அங்க வச்சிருவாங்க. ஒரு இடத்துல வச்சிருவாங்க. சாப்பாடு மட்டும் அந்த மண்பாண்டத்துல செஞ்சிருவாங்க. ஓகே, ஓகே. தான் செஞ்சுட்டு சாப்பிட்டு அந்த நைட்டுக்கு வந்து நாடகம். மதியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழி இருக்கிறது. இப்ப மாட்டு பொங்கல்னா நாங்களால கீழே வந்து பாத்தீங்கன்னா கறி எதுவுமே அறுக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து இப்ப ஜவாத மல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டி பொங்கல் அன்னைக்கு வந்து கறி அறுக்கிறேன்னு சொல்றீங்க. அதுக்கு எதுக்கு எப்படி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு பழகிட்டாங்க. அது எப்படி கோழி என்ன பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இருப்பீங்களா இல்ல தோட்டத்துல? இல்ல மொத்தமே இங்க கோயிலான் தான் இருப்பாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு. ஓகே, ஓகே. இந்த செத்தவங்களுக்கு வந்து நிலத்துல இருப்பாங்க. நிலத்திலயும் இருப்பீங்க, இங்கேயும் இருப்பீங்க. ஒரு வீட்டுல எப்படி 2 கோழி இருப்பீங்களா? எத்தனை கோழி? 4-5 கோழி கூட இருப்பாங்க ஒரே வீட்லயே. ஒரு அப்பா அம்மா அண்ணன் தம்பி இறந்தாங்கன்னாங்க அங்க 4 கோழி 5 கோழி எடுத்துருவாங்க. நார்மலா இருக்கிறது கோயிலாண்டு வந்து ஒரு கோழி. ஓகே. அப்ப இறந்தவங்க வீட்டுல ஒரு 4 பேர் இருந்திருங்கன்னா 4 கோழி. அப்ப பொங்கலுக்கு தான் உங்களுக்கு கோழி அறுக்கிறதுன்னா கோழி வளர்க்கறதே பொங்கலுக்கு தான். பொங்கல் அறுக்கிறதுக்காக தான் ஒரு வீட்டுல 4 கோழி 3 கோழி அறுக்குறீங்க. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் வந்து என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்கோம்? அதுக்கப்புறம் அப்பெல்லாம் நாடகம் இல்ல அந்த மாடு, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நாடகம்னா இப்ப என்ன பண்ணவங்க இதை சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இந்த பொல்லி தண்ணி எரிக்கும். பொல்லி தண்ணி அதாவது மாடு எல்லா நாளும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாடு வந்து ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு அழைச்சிட்டு வருவாங்க. ஆனா அன்னைக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாடு இந்த பொங்கல் என்னைக்கு ஆரம்பிச்சுமோ மாடு ஊர் உள்ள வந்துரும். 7 நாளைக்கும் ஊர் உள்ள வந்துரும். ஊர் உள்ள வந்து அன்னைக்கு மாட்டுக்கு எல்லாம் நிகழ்ச்சி அன்னைக்கு மணில இருந்து எல்லாம் அது சிங்கர். அதாவது மாட்டை வந்து குளிப்பாட்டி பொங்கலே அன்னைக்கு அந்த 3வது நாள் தான் உங்களுக்கு பெரிய பொங்கல். மாட்டை உள்ள டெக்கரேஷன் பண்ணி எடுத்துட்டு வந்து அது ஒரு 3-4 மணிக்கு மாட்டை தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க. குச்சினே போக மாட்டாங்க. ஓகே, ஓகே. வீடெல்லாம் எரிச்சிட்டு மாட்டுக்கெல்லாம் எரிச்சிட்டு அப்புறம் அதை முடிச்சுட்டாங்க. அன்னைக்குதான் நீங்க வந்து பொங்கலே கொண்டாடுங்க. புது ட்ரெஸ் எல்லாமே அன்னைக்குதான் புது ட்ரெஸ்ஸே போடுறீங்க. பொங்கலுக்கு வந்து நம்ம புது ட்ரெஸ் போடுறோம். அது நைட்டு வந்து போட்டு அப்புறம் மணிப்பாட்டு வந்து அது எதுக்கு பாடுறாங்க? இவங்க பொல்லி தண்ணி அடிச்சுட்டு வரனாலேயே இவங்க செத்தவங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இத வந்து இங்க மணிப்பாட்டு பாடிட்டே போங்க மணி ஆட்டின்னு பாட்டு பாடுவாங்க. ஓகே, ஓகே. அது ஒரு இது. அந்த பொல்லி தண்ணின்றது அந்த 165 வீட்டுக்கும் தனித்தனி போயிருக்காங்களா? வீடு வீடா எரிச்சிட்டு மாட்டுக்கெல்லாம் எரிச்சிட்டு மஞ்சள் தண்ணி அரைச்சிடுவாங்க. இங்க மணிப்பாட்டு மாதிரி பாடிட்டு இருப்பாங்க. பொல்லி தண்ணி தான் சொல்லிட்டாரு, அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்பெல்லாம் நான் அதுக்குள்ள இவங்களெல்லாம் முடிச்சுட்டு வந்த விட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டு அவங்க வீட்டுல போய் நான் சாப்பிடணுமா சாப்பிட்டு என்ன பண்றோம்? நாடகம் நைட் வந்து நாடக ப்ரோக்ராம். தெருவுத்து நாடகம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3வது நாள் வந்து பட்டி பொங்கல்ன்றாங்க. இங்க பட்டி பொங்கல் அதாவது நம்ம மாட்டு பொங்கல் வந்து பட்டி பொங்கல் எல்லாம் ஒண்ணுதான். பட்டி பொங்கல் என்பது நம்ம காலையில வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பொங்கல் மாதிரி வைப்பாங்க. அதாவது மாரியம்மன் கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்லயே வந்து படையில வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு படையில வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலுக்கு வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா
அதாவது ஒவ்வொரு வீட்டில் கோழி வளர்க்குறது வந்து பொங்கலுக்கு நம்ம ஒரு இதுக்காக தான் கோழி வளர்ப்பாங்க. அந்த கோழி வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 கோழி 3 கோழி வந்து இறந்தவங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து 3 பேர் இறந்துருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. அதாவது பழைய பரம்பரை முன்னாடி தாத்தா நம்மளுக்கு தெரியாதவங்களால இறந்துருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்திலேயே வந்து ஒரு சாமி மாதிரி வச்சிருப்பாங்க. அங்கேயும் கோழி 2 பேர் இறந்துருந்தாங்கன்னா அவங்கள ஒரு தெய்வமாக அங்கே வந்து வர வச்சு அன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து பெரிய நம்ம அவங்களை இறந்தவங்களால வர வச்சு அங்கே படையில் வைப்பாங்க. அது இல்லாமல் நம்ம வீட்டிலேயும் வந்து பார்த்தா மாரியம்மன் கோயிலுக்காகவும் ஒரு கோழி இருப்பாங்க. அடுத்து நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோழி இருக்கிற திருவிழா மாதிரி ஒரு மாரியம்மன் திருவிழா எப்படி கோழி இருக்கிற திருவிழா அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கும் தோட்டத்தில் இருக்கிற மாட்டை வந்து ஈவினிங் வீட்டுக்கு வர வச்சிருவாங்க. ஆனால் அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கு மட்டும் ஒரு 3 மணி 4 மணி அளவில் வீட்டில் இருக்கிற எல்லா வீட்டில் இருக்கிற தனித்தனி நபர் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையுமே வந்து வில்லேஜ் நம்ம ஊர் மக்கள் இருக்கிற இடத்துக்கு வீட்டுக்கு அது தனியாக முளை மாதிரி அடிச்சிருப்பாங்க, பட்டி கட்டியிருப்பாங்க. அங்கே வர வச்சுட்டு அன்றைக்கி ஒரு 3 மணிக்கு நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொல்லி தண்ணிடுவாங்க. அதாவது தீர்த்த மாதிரி மாட்டுங்களுக்கு ஒவ்வொரு வீட்டு உள்ளாவும் படையில் வச்சிருப்பாங்க. இறந்தவங்களோட படையில் சாமியோட தெய்வத்தோட வணங்குவதற்காக அன்றைக்கி வச்சிருப்பாங்க. அந்த படையிலுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொல்லி தண்ணிடுவாங்க. அங்கே அந்த தீர்த்தத்தை வந்து எல்லாத்தையும் இறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணிப்பாட்டு மாதிரி பாடுவாங்க. மணிப்பாட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்க பழைய காலத்தில் ஒரு 2-3 தலைமுறைக்கு இறந்தவர்களை வந்து அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாடி அவங்கள வந்து வர வைப்பாங்க. அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி பாடி வர வச்சுட்டு அந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சாப்பாடு மாதிரி கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வருங்கால எந்த நம்ம இறக்குற வரலையும் அந்த நம்ம பசியோட நேரத்தில் கூட அந்த சாப்பாடு வந்து அன்றைக்கி வந்து வயிற்றில் எங்கேயாவது ஒட்டி இருக்குன்றது பரம்பரையாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருக்கூத்து நடக்கும். அதாவது பொங்கலில் ஃபஸ்ட் நாள் வந்து அன்றைக்கி வந்து 3வது நாள் வந்து தெருக்கூத்து நடக்கும். அந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா புள்ள யாரும் தூங்காமல் கண் விழிக்காமல் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு நெருப்பு போடுவாங்க. அது எப்படி நெருப்புன்னா நமக்கு நடுவில் போட்டுவிட்டு இது எதுக்காகன்னா வந்து பார்த்தா ஜவ்வாது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் தை மாதம் வந்து குளிர் அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் குளிர் அதிகமாக இருக்கும். இப்போ இதுமாரி போட்டோம்னா நம்ம வீட்டில் தூங்குறத நாடக தெருக்கூத்து ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கும். இங்கே போட்டு நம்ம எல்லாரும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும். சூடு ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாடக தெருக்கூத்து ஒரு 30-40 கலைஞர்கள் வந்து நம்ம நைட்டு வந்து நாடகம் நடிப்போம். அது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock 8 o'clock வரல நடைபெறும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜவ்வாது மலையில் வந்து நடுக்குப்பு வில்லேஜில் பரம்பரையாக 3வது நாள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4வது நாள்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.